இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவருடைய நெருக்கங்களையும் ஆண்டவர் பார்க்கிறவராகத்தான் இருக்கிறார். Even whatever the oppression that we are going through in this world, still God is seeing all. 400 வருடங்களுக்கு மேற்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும், Before 400 years, even though God has given a promise to Abraham, அந்த வாக்குத்தத்தம் சாகல. but the promise haven't died. அந்த வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவனும் மறிக்கல. And God who gave the promise, 400 வருடங்கள் கழிந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர் பார்க்கிறாரு, கேட்கிறாரு, இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த சங்கீதத்தை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஒவ்வொரு அறிக்கைகளையும் நீங்க பார்க்கும் பொழுது அதிலே பார்க்க முடியும் அவன் எவ்வளவாய் தேவனை சார்ந்து கொண்டவனாக வாழ்ந்திருக்கிறான் என்பதையும், அது நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்பதையும் பார்க்க முடியும். You can see his life and what are the confession he made, and his life was not been the same, and later you can see how he was blessed. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூட என்று எழுதப்பட்டிருக்கு. And when the wicked comes, so does contempt, and with the shame comes reproach. இந்த முறிந்த நிலையில இருக்கிற ஆவிய உடையவனை யார் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியோட ஞானி முடிக்கிறாரு. So he comes, he finishes with a question. He says, if there is a broken heart, who can come? சங்கீத புத்தகத்தில் 31வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துக்கு நேராக திருப்புங்க. 9வது வசனம் 12வது வசனத்துக்கு நேராக திருப்புங்க. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. Verse 12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆமென். Be merciful to me, Lord, for I am in distress. My eyes grow weak with sorrows, my soul and body with grief. Verse 12. I am forgotten as though I were dead. I have become like a broken pottery. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக பேசுவாராக. May the Lord speak with us through this word. இப்போ இந்த சங்கீதக்காரன் இந்த 31வது அதிகாரத்தில் அவர் தனிப்பட்ட ஜீவியத்தில் கடந்து போன பாதைகளை குறித்து உணர்வுபூர்வமாக பாடின ஒரு பாடல் இது. So this Psalms 31 is the psalms that he sang when he has some kind of sorrows, and with all his emotions he has written the song. இப்போ நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிறப்பாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக போகும் என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. So in our life, every time everything will not go smooth. It's most of the time we need to think that. ஆனால் ஒன்றை புரியணும். But one thing we should understand. அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும், So whatever may be the situation or what other things may happen, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பது எப்பவுமே அசைக்கப்படக்கூடாத ஒன்றாக இருக்க வேண்டும். The relationship that we have with the Lord, it should not be shaken at any moment. மகிழ்ச்சியான நாட்களில் மாத்திரமல்ல, துக்ககரமான நாட்களிலும் நானும் நீங்களும் தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த உறவில் எப்பொழுதும் அசைக்க முடியாதவர்களாக இருக்க வேண்டும். It's not only the happy moments, even in the sad moments, we should not lose our communication with the Lord. நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நெருக்கத்துக்குள்ளாக, உடைக்கப்பட்ட நிலைக்குள்ளாக போகாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில், தருணங்களில் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்திருப்போம். If you look at the world and everyone, you can see that most of us would have gone through these kind of broken situation or the time of oppression. அந்த சந்தர்ப்பங்களும் நெருக்கங்களையும் பார்த்துட்டு அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நம்ம முடிவு கட்டிவிடக் கூடாது. So when we see all those situations, we should not come to a conclusion saying this is what my life is. அந்த நிலைகளிலும் கர்த்தரை பிரியப்படுத்த, மகிமைப்படுத்த, கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்க முடியும் என்பதை தான் வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. Even that time we could able to glorify the Lord and believe on the Lord, trust on the Lord. That's what Bible teaches. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது நான் இந்தியாவில் நின்ற நேரங்களிலே சில நபர்களோடு பேசிய சம்பவங்கள், சில நபரோடு பேசும்போது ஏற்பட்ட பாரம் என்னை அழுத்தியது. So when I was meditating on it, I remember what was happening in India when I went this time. There was some kind of conversation we had with some people, and those are the conversations that made an impact in my life. நீங்களும் நானும் கடந்து போகிற
பாதைக்கும் அந்த தனிப்பட்ட அவர்களோடு பேசிய அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் கடந்து போன பாதையும் கம்பேர் பண்ணும் பொழுது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாம் போகிற பாதை, நாம் படுகிற உபத்திரவமோ வேதனையோ ஒன்றுமே இல்லை என்பதை தான் நான் உணரக்கூடியதாக இருந்தது. Sometimes you also might have spoken to someone else. When you hear their story, you feel like that whatever I have the problem with me, it's not a big deal for me. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மத்தியிலும் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக சாட்சியாக இருக்கிறதுல வைராக்கியமாக இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக Even இருந்தது. those kind of situation, they were so happy and they were living a testimonial life for the Lord. இப்போ இந்த சங்கீதத்தை எழுதின அந்த சங்கீதக்காரன் நான் சொல்றான் பாருங்க, நான் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அப்படி என்றார். When the Psalms has written this, he says, I am like a broken pottery. இப்போ அப்படிப்பட்ட நிலையில் அவனுடைய வாழ்க்கை எதிர்கால முடிவு வரைக்கும் இருக்கல என்பதையும் நமக்கு வேதம் காட்டுகிறது. Also Bible also shows that until his end of his life was not like the same. அந்த சங்கீதத்தை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு அறிக்கைகளையும் நீங்க பார்க்கும் பொழுது அதில் பார்க்க முடியும் அவன் எவ்வளவாய் தேவனை சார்ந்து கொண்டவனாக வாழ்ந்திருக்கிறான் என்பதையும் அது நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்பதையும் பார்க்க முடியும். You can see his life and what are the confession he made, and his life was not been the same, and later you can see how he was blessed. இப்போ இந்த உடைக்கப்பட்ட நிலை அல்லது துக்ககரமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, when we go through these kind of broken situation or sorrowful situation, அந்த நிலைகளிலே இருந்து நம்மளை தூக்குவதற்காகத்தான், நம்மளை தப்புவிப்பதற்காக, நம்மளை தாங்குவதற்காக, நம்மளை ஏந்துவதற்காகத்தான் சுவிசேஷம் நமக்கு புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. So to lift up from those kind of sorrowful situation, to pick us, to bring us, build us, that is the reason in the New Testament we got a good gospels. யோவான் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு அருமையான வார்த்தை. So in the book of John chapter 3 there is a wonderful verse verse. 16 சொல்லுகிறது. Verse 16 என்ன it சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. இப்போ இந்த அருமையான வார்த்தையை நான் நீங்கள் எப்படி பார்ப்போம்னு சொன்னால், நித்திய ஜீவனை மாத்திரம் தான் நம்ம பார்ப்போம். அது நித்திய ஜீவனை மாத்திரம் பேசவில்லை. நாம் ஒருவருடைய மனுக்குலத்துக்குள்ளாக போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் ஆண்டவருடைய அன்பு எப்படியாக நம் மேலே இருக்கிறது என்பதை அந்த வசனம் காட்டுகிறது. When we read this verse, the first thing we remember is it all speaks about the eternal life. This verse doesn't speak about the eternal life alone, it also speaks about the worldly life. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவருடைய நெருக்கங்களையும் ஆண்டவர் பார்க்கிறவராகத்தான் இருக்கிறார். Even whatever the oppression that we are going through in this world, still God is seeing all. 400 வருடங்களுக்கு மேற்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும், Before 400 years, even though God has given a promise to Abraham, அந்த வாக்குத்தத்தம் சாகல. but the promise haven't அந்த died. வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவனும் மரிக்கல. And God who gave the promise, he 400 வருடங்கள் கழிந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர் பார்க்கிறாரு, கேட்கிறாரு, இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. even though it's become 400 years, still he remembers, he thought of it, and he came down to save them. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னால், What I'm trying to say நம்ம to you is, பாதைகள்ல வருகிற உபத்திரங்களோ உடைக்கப்பட்ட நிலைகளோ என்பது ஒரு நிரந்தரமான ஒன்று அல்ல என்பதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். what I'm saying is, in your path, if there is some kind of sorrowful situation, it's not going to break you completely. நீங்க யோவான் புத்தகத்துல 11வது அதிகாரத்துல நல்ல ஒரு சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். There is a wonderful passage in book of John chapter 11. இந்த மார்த்தாளை மரியாளை குறித்து சொல்லுவோம். அவர்கள் இருவரும் ஆண்டவர் மேல அவள் அன்பா வைத்திருந்தாங்க. So this Mary and Martha, they loved Jesus Christ very much. ஆனா ஆண்டவரும் அவர்கள் மேல அன்பா இருந்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. And the Bible also says even the Lord also so என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அங்க லாசர் மரித்தாலும் 4 நாட்கள் ஆகும் வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். The problem is, even though Lazarus died, God was waiting for him for nearly 4 days. இப்ப 4 நாளாக கூப்பிட்டு அனுப்பியும் ஜீசஸ் வரல என்ற ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருந்து, ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் இயேசுவை கூப்பிட்டும் என்ன செய்யல, வரல என்ற ஒரு தாக்கத்தோட சோர்வோட தான் அங்கே மார்த்தாள் மரியாள் இருந்திருப்பாங்க. So even though it became 4 days with grief, they were with the grief, but still they asked for Jesus, but Jesus didn't come, but they were also in the disappointment. சில நேரங்களில் நம்மளும் அப்படித்தான், கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பதில் தரல, ஜெபிச்ச உடனே பதில் வரலன்ற சோர்ந்து போயிடுவோம். அப்பாவுக்கு என் மேல பாசம் இல்லையோ. Sometimes even we also, sometimes when we pray there won't be answer immediately. What we say that God is not loving me.
ஆண்டவருக்கு மரித்த அந்த லாசருவை வியாதியோடு இருக்கும்போது உயிரோடு எழுப்புவது பெரிய காரியம் கிடையாது. For Lord Jesus, it's not a big deal for bringing Lazarus when Lazarus was sick. அங்கே அற்புதத்தை செய்கிறது மாத்திரம் ஆண்டவருடைய நோக்கம் மாத்திரம் அல்ல, அற்புதத்துக்கு மேலாக மார்த்தாளுடைய மரியாளுடைய விசுவாசத்தையும் அவர் வளர்க்க விரும்புகிறார். It's not only doing a miracle in that situation, he also wants to bring up their Martha's and Mary's faith. He wants to grow. நல்லா புரிந்து கொள்ளணும். நாம அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக தேவனால் மறக்கப்பட்ட நிலையை போலத்தான் அந்த மார்த்தாளுக்கு மரியாளுக்கு இருந்திருக்கும். If we look at the situation, the Mary and Martha, what they could think is God has forgotten us. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அது நாறி போனதாக இருந்தாலும் அது 4 நாளாக இருந்தாலும் ஆண்டவரால் அந்த உடைக்கப்பட்ட அந்த கண்ணீர் நிலையை மாற்ற முடியும் என்பது. But God knows very well, it's even though it's 4 days or it become rotten, but still God can change the situation. வேதம் சரித்திரம் அழகாக நமக்கு காண்பிக்கிறது. Very beautifully the Bible history says. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். I would say it to you again. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எல்லாம் இருக்குதான்றதே கேள்வி வந்துரும். When we go through these kind of situation in our lives, sometimes we think like whether there is a faith or not. அந்த கேள்விகள் எழும்பும் பாருங்க. There will be questions arise with ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாரா? Is God is இந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் எங்கேயோ கொண்டு போய் விடும். So it will take to our mind to that extreme. ஆனா இந்த யோபு பக்தர் சொல்லுவான் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. But this is Job, man of God, who says, என்ன சொல்லுவார் தெரியுமா? know what he says? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா He இருப்பேன். says even he kills me, I will trust on the எந்த Lord. நிலையில சொல்றாரு? You know what? எல்லாம் இழக்கப்பட்ட நிலையில 10 பிள்ளைகளை இழந்த நிலையில கூட அவர் சொல்றாரு, என்னையும் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன செய்யாது, மாறாது. In which situation he is saying that he lost everything, he lost his 10 of his children, but in that situation he still says even God kills me, I trust in the Lord. இதுதான் அந்த உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவின் ஆழம் என்பது ஆழமாக இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில அந்த அற்புதமாக அந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறதை அந்த சரித்திரம் காட்டுகிறது. Whatever may be the broken situation, but still the fellowship that they have with the Lord, that is the one determines that how their later life will be. இந்த நாம வேத வசனங்களை நாம பார்க்கும் பொழுதெல்லாம் Whenever we see the word of God, தேவன் இந்த சூழ்நிலைகள் எப்படி வைத்து அந்த சூழ்நிலைகளை வைத்து அல்ல, சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன் என்பதை என்ன செய்கிறார், காண்பிக்கிறதை வேதம் காட்டுகிறது. Bible shows that when there is a situation like this, our God is greater than that situation. இந்த ஆகாப் ராஜாவினுடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. There was an incident happened in the time of King Ahab. ஆகாப் ராஜா காலகட்டத்தில் சீரியர்கள் என்ன செய்கிறார்கள், ஆகாப்புக்கும் இஸ்ரவேலுக்கும் எதிராக வருகிறார்கள். So now in the time of Ahab, when the king was there was a Syrians who comes over there. அப்போ அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 ராஜாக்கள் சீரிய ராஜாவோடு சேர்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அங்கே சொல்ல போனால் அவ்வளவு பெரிய ஒரு திரளான எதிரி படைகளோடு என்ன செய்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வர்றாங்க. Along with the army of Syrians, you can see there were 32 other kings also supporting him, and there was a great battle. ஆனா ஆகாப்ட்ட இருக்கிற படை மொத்தமே 7232 பேர். So only Ahab had somewhere like 7000 and some numbers. 7232 people. 232 people. So அந்த people அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அவங்க மணலத்தனையான ஒரு பெரிய கூட்டத்தோட எதிரிப்பட வருது. But there was there is another army, they have millions of people. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்கிறாரு ஆகாப்புக்கு. What God gives a victory for Ahab. அதை நீங்க 1 ராஜாக்கள் புத்தகத்துல 20வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்க முடியும். So in the book of 1 Kings chapter 20 verse 23 you can read about that. அந்த அதிகாரத்துல வாசிக்க முடியும். In that chapter you can read about. ஆனா அந்த வெற்றி கிடைச்ச உடனே இந்த சீரிய படைகள் தோல்வி அடைஞ்சிட்டு ஓடி போறாங்க பாருங்க. So after they got the victory, you can see now the Syrian army they're running away. அவங்க தோற்று ஓடி போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், after they run away, what they say, இந்த இஸ்ரவேலுடைய தேவர்கள் மலை தேவர்கள், and they say their gods, அதனால அவர்கள் நம்ம மேற்கொண்டுட்டாங்க. because of that they were நாம சமபூமியில அவர்களோட யுத்தம் பண்ணினா என்ன செய்யலாம், அப்பொழுது நாம அவங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. they say that if we fight on the plains then we can over. இப்போ அவங்களுடைய எண்ணம் அந்த யுத்தத்துல தாங்க தோற்று போனதுக்கு காரணம் இஸ்ரவேலின் தேவர்கள் மலை தேவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. So what they thought is God of the Israel is a God of hills, so that's the reason they got the victory. ஆனா ஆண்டவர் மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குக்கும் அவரே தேவன் என்பதை என்ன
செய்கிறார், அந்த அடுத்த அதே அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துகிறார். God himself, he proves he not only is a God of hills, he is also God of valleys. 28வது வசனத்தில் வாசிக்க முடியும். You can read that in verse அந்த வசனத்தை 28. மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். I just want to read அப்பொழுது this தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரிய சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். The man of God came up and told the king of Israel, this is what the Lord says. Because the Armenians, they think that the Lord is a God of the hills and not the gods of valleys. I will deliver this vast army into your hand. அதனாலே நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். And you will know that I am the Lord. என்ன நடக்கிறது தெரியுமா? You know what அந்த யுத்தத்துல ஒரே நாளில் 1,00,000 சீரிய படை மடங்கடிக்கப்படுகிறது. On the same one day you can see 1,00,000 Syrian armies that died. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் அருமையாக பார்க்க வேண்டும். We need to see this verse with இப்போ அந்த சீரிய படையினுடைய நோக்கம் அந்த யுத்தத்தினுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு இஸ்ரவேலுடைய தேவன் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவங்க ஜட்ஜ் பண்றாங்க. So based on the first the battle, they guessed what kind of God this people's God is. ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நானும் நீங்களும் புரிந்திருக்க வேண்டும். So but we need to understand the God whom we serve, what kind of God நம்முடைய சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட விதத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்முடைய தேவன் போதுமானவர். Beyond our situation, he is there to help us. நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் மேற்பட்ட விதத்திலிருந்து நமக்காக கிரியை செய்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். God is faithful who can work beyond our situation. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நாம சுவிசேஷத்தை மெயினாக அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. So when Jesus Christ came into this world, the gospel was saying particularly about these things. ஆனா முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய காரியம், But very important to see. ஆண்டவர் அதை ஒரு கன்ஃபஸ் பண்றாரு லூக்கா புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல. So in Luke chapter 4 verse 18 you can see that. Yeah, chapter 4 verse 18ல சொல்லும்போது சொல்லுகிறார். Chapter 4 verse 18. என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Amen. போதும். The Spirit of the Lord is on me because He has anointed me to proclaim good news to the poor. He has sent me to proclaim freedom for the prisoners and recovery of sight for the blind, to set the oppressed free. இப்போ இந்த வசனம் ஐசியா சாப்டர் 61ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் குறிப்பிட்டு அடுத்த வசனத்தில் சொல்ல இந்த வசனம் நிறைவேறிச்சு அப்படின்னுவார். So whatever it's mentioned in the prophetic word in Isaiah chapter 61, he's mentioned the same verse here, and then the next verse he says whatever it has been said, it has been fulfilled. என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, what I'm saying to you is, சில நேரங்களில் நம்ம போகிற அந்த உடைக்கப்படுகிற அந்த நிலைகளிலும் உதவி செய்யறதுக்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. What I'm saying to you, sometimes when we go through these kind of broken situation, our God is there to help us in our broken situation. அதனால தான் சங்கீதம் 147 verse 3 சொல்லுகிறது, 147 verse 3 in book of இருதயம் Psalms. நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறாராம். So the broken heart he is there to mend. அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார் என்று And we எழுதப்பட்டிருக்கிறது. can see that he binds the wounds. அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம உடைக்கப்பட்ட நிலைகள் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை பிடிச்சு கொள்ளணும். When we go through these kind of broken situation, we need to hold on to this நமக்கு kind of உதவி words. வசனம் தான், ஆண்டவருடைய வார்த்தை தான். All we have the help is the word of சோர்ந்து God. போகிற நேரங்களில தேவ வார்த்தையை நாம சார்ந்திருக்க பழகணும். When we are get disappointed, we should have the practice of pronouncing and speaking the word of God. இந்த நீதிமொழிகள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கும், 18 verse 4ல சொல்லுகிறது, In the book of Proverbs chapter 18 verse 4, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூட என்று எழுதப்பட்டிருக்கும். and when the wicked comes, so does contempt, and with the shame comes a reproach. இந்த முறிந்த நிலையில இருக்கிற ஆவிய உடையவனை யார் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியோட ஞானி முடிக்கிறாரு. So he finishes with a question. He says, if there is a broken heart, who can come and help? உண்மையிலே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து ஈவன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எத்தனை பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஒரு மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க என்றால் 7க்கு ஒரு ஆள் வந்து
இந்த நிலையில பாதிக்கப்பட்டவங்க உலகத்துல இருக்காங்க. So 7 பேருக்கு ஒரு ஆள். if you search in the Google, you can find that who are all people or disappointment or going through this kind of depression. You can see out of 7 people, 1 person will be going through உலகத்துல. in this world. அப்ப அந்த அளவுக்கு தான் இந்த நிலை இன்னும் போய் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு தான் இருக்குது. And the situation also going on increasing. ஆனா ஒன்றை நாம புரிந்து கொள்ள வேண்டும். But one thing we should understand. ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக But இருக்கிறார். the word of God says very clearly that the word of God is enough for it. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்கிறது நடக்கலன்னா நிச்சயமாக சோர்வுகள் வரும், உடைவுகள் வரும். So when we are expecting something and it doesn't happen, then we will go through this kind of நாம போகிற பாதைகளில் வருகிற துன்பங்களோ வியாதிகள் கூட நம்மளை என்ன செய்யும், உடைக்கும். Even when the life was going through, the situation that we go through or the sickness, it may bring நம்மளுக்குள்ள மனசோர்வை கொண்டு வரும். it will bring us a disappointment. நீண்ட காலம் ஜெபிச்சு பதிலே வரலன்னு வைங்க, நிச்சயமாக ஒரு உடைக்கப்பட்ட நிலையை போல தான் நாம உணர்வோம். If you prayed for a long time and there was no answer, then how you feel? You will be broken. That's how you will be. ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில சில பேர் பேசுகிற வார்த்தைகள் கூட நம்மளை உடைத்து என்ன செய்யும், ஏதோ வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையான நிலைக்குள்ள கொண்டு போய் விடும். Sometimes the people who spoke against you, even those words makes you like disappointment, brings disappointment and makes you like feel like you are in a wilderness. ஆனா நீங்க எந்த விதமான விதத்துல நீங்க நொறுக்கப்பட்டிருந்தாலும் உடைக்கப்பட்டிருந்தாலும், but whichever way you are broken or crushed, இன்றைக்கு நான் ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், one thing I would say to you in உங்களை this day, புதிதாக்குறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக and இருக்கிறார். God is enough to bring you as a renewed spirit. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு புதிதான ஆவியை தந்து அந்த மன முறிவுகளை எடுத்து போடுகிறதுக்கு தேவன் போதுமானவராக Today God இருக்கிறார். is there to give you a new spirit and he can take away all these broken அதுக்காக spirits தான் from you. எசேக்கியேல் 11:19 வாக்குத்தத்தமே பண்றாரு. That's the reason in Ezekiel chapter 11 verse 19 he gives a அவர் promise. ஒரு புதிய ஆவியை நமக்குள்ள கொடுக்குவேன் என்று And சொல்லுகிறார். God says, I will give a new spirit இந்த இடத்துல into you. இருக்கிற தேவ பிள்ளையை நல்லா புரிந்து கொள்ளணும். Today we children of God who are here, you need உங்களுடைய to வாழ்க்கையில understand வருகிற மனசோர்வுகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. this. Don't allow the disappointments in your life. உங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலும் போதுமானவராகவே இருக்கிறார். So God is enough for you in all your situations. உங்களையும் என்னையும் பார்க்கிலும் மிகவும் மோசமான நிலைகளுக்குள்ள போகிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்றதை நீங்க மறக்க கூடாது. Beyond yourself and myself, there are people going through tough times and bad times. ஒன்றை புரிந்து கொள்ளணும், One thing we should உங்களை understand, உயிரோட ஆண்டவர் வச்சிருக்கிறார். God has kept you alive. நீங்க இருக்கிறீங்க பாருங்க. You are still alive. அதை பார்க்கும்போது நீங்க நினைக்கணும், அப்பா என்னோட இருக்கிறனால நீங்க இருக்கிறீங்க. When you think like that, one thing you should remember is இந்த because God is சோர்வுகள், there, இந்த because பலவீனங்கள், I'm இந்த living. வியாதிகளோ அல்லது எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் அது ஒன்று உங்களை ஒன்று செய்ய ஆண்டவர் அனுமதிக்க போறது இல்லை. Whatever may be the sorrows or disappointments or sickness or weakness, nothing going to affect me. அருமையாக ஏசியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கிறாரு. Very beautifully தரிசனத்துல you can see that the prophet of Isaiah looks at in his vision he sees the அத குறித்து suffering of the Lord Jesus. ஐசியா 53 verse 4 5 எழுதப்பட்டிருக்கும். So in Isaiah 53 verse 4 and 5 நான் அதை you can read வாசித்து about நான் that. ஜெபிக்க விரும்புகிறேன். I just want to read that and then want to finish. யா பாருங்க, வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Surely he took up our pain and bore our sufferings. Yet we consider him punished by God, stricken by him and afflicted. But he was pierced for our transgression. He was crushed for our iniquities. The punishment that he brought us peace was on him, and his wounds were by his wounds we are healed. இந்த ஐசியா புத்தகம் 53வது அதிகாரம் ஒரு மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு அதிகாரம். So this chapter Isaiah 53 is the verse chapter that we need to memorize. அந்த அதிகாரம் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணினார் என்பதை தீர்க்க தரிசனமாக அல்ல, அவர் தரிசனம் மாதிரி பார்த்து என்ன செய்திருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார் தீர்க்கதரிசி. So what was Jesus going through? All these things, it's not a prophetical word, but he saw a vision and then he wrote all these things. அந்த வசனம் அழகா சொல்லுகிறது பாருங்க. And the verse very beautifully it says, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தாராம். surely he took up our pain and bore our sufferings. இப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல நாம தான் நம்முடைய பாட சுமக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். Most of the time we think that we are the one we are taking all our sufferings. இப்போ இந்த அனுபவத்தை
தாவீதால சொல்ல முடியாது. But David cannot say this kind of ஏண்டா situation. இது தாவீது அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக போகக்கூடிய சம்பவம் அல்ல. இது நாம் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை நம்முடைய பாடுகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமந்து தீர்க்கதரிசனம் நிறைவேறிய போதுதான் இந்த அறிக்கை பவர்ஃபுல்லாக மாறுது. So it's not for David. The reason is after 2000 years before 2000 years you can see that Jesus Christ died and hung on the cross, and because of that all these are applicable for us. இப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, Today what we need to think, நம்ம பாரத்தை நம்மளுடைய துக்கத்தை நம்ம உடைவுகளை சுமந்து இருக்கிறதுக்குன்ற ஒரு ஆள் இந்த பூமியில் அனுப்பப்பட்டாருன்னு சொன்னால் அதை விட வேற பாக்கியம் நமக்கு கிடையாது. just imagine for our suffering and for our pain there is one other person who has been sent to this world to carry all our suffering. What is there? What is the any other privilege we need? அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம நம்ம மேல ஒரு அன்பை வச்சு இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். That's the reason Bible says he has given his only begotten son and he has showed his love to us. தயவு செய்து அவர் மேல நீங்க வைக்கிற அன்பை குறைச்சிராதீங்க. So please do not put down அவர் மேல the இருக்கிற love that you விசுவாசத்தை kept upon குறைச்சிராதீங்க. them. Don't take away your faith from him. அவர் மேல வைத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பெருகட்டும். And the expectation that you kept upon him, let it increase. அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராகவே இருப்பார். He will be enough for you all. யார் நம்மளோட இருக்கிறாங்களோ இல்லையோ, Whether people will be with us or not, அப்பா மாத்திரம் இருந்தா போதும். if our daddy, Father God is there, that should புரியுதா? be fine. இந்த நிலைக்குள்ளாக நீங்க கடந்து செல்லணும். We need to go through this kind of places. இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல வரணும். So this kind of experience we should experience in our personal இது life. மாத்திரம் வந்தா போதும். If you have this alone, that எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட வனாந்தர அனுபவங்கள் வந்தாலும் whatever may be the situation or wilderness life that நிச்சயமாக அது வனாந்தரத்திலும் உங்களுக்கு ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்குகிறவர் என்பதை நீங்க அனுபவிப்பீங்க. in spite of your wilderness, God is there to comfort you and bring the change. அந்த இடத்துல ஆண்டோட அன்பு உங்களை தேற்றுறதை பார்ப்பீங்க. You will see even the love of God will comfort you. சென்ற வாரத்தில் ஒரு தம்பியோட அங்கே இந்தியாவில் இந்த டைமில் பேசி கொண்டிருந்தேன். Last week I was speaking to one of the brother in India. அந்த தம்பிக்கு சின்ன வயசுல தாய் தகப்பனையும் இழந்துட்டான். In his young age he lost his ஆனா இப்போ ஆண்டவருக்கா முழுநேர ஊழியம் செய்கிறான். and he is doing his full time ministry. சின்ன பையன் தான், இன்னும் மேரேஜ் கூட ஆகல. and he is so young. இப்போ அவனுக்கு 29 வயசு ஆகுது. He is 19 years old. அப்போ அவன் சொல்லும்போதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. when he was speaking like that I was so broken. அது எப்படி அப்பா அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்காக அவன் ஒப்பு கொடுக்க முடியும்? How come even in that kind of situation how can அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக சில காரியங்களை சொல்லிட்டு நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த சில காரியங்களை அவனிடத்தில் பேசினேன். To encourage him I spoke few other words, and then whatever God has taught me, based on that I started to சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னா, உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் மாத்திரம் உங்களோட இருக்கிறார் என்ற அந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கற்று தருவார். Sometimes God may teach you whether people around you are there or not. He will teach you that he is there for you. அவர் மாத்திரம் உங்களோட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு பூர்வமான நிலையில நீங்க உறுதியாயிட்டீங்கன்னு வைங்க. If you are very strong in that point, saying that God is there for me, உங்களை யாரெல்லாம் அசைக்க முடியாது. no one can shake you. அந்த உறவு மாத்திரம்தான் நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த உறவு மாத்திரம்தான் சுயநலமற்றது என்பதை நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அந்த உங்க வாழ்க்கையை ஒரு பிளெஸிங்காக மாத்தாம இருக்காது. So that fellowship with the Lord is the permanent, and there is no selfish in it. If you believe that, then your life will change at the end. ஆகவே தயவு செய்து நீங்க ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கலாம், தனிப்பட்ட விதத்தில் இருக்கலாம், இன்னும் அதிகமாக ஆண்டவரை கிட்டி சேரணும். என்ன நெருக்கம் வந்தாலும் ஆண்டவரை நான் உங்கள் அன்பை விட்டு யாரும் என்ன பிரிக்க முடியாது, அந்த பவுலுடைய அறிக்கை போல என் வாழ்க்கை இருக்கணும்ன்றதுல ஒரு பிரதிஷ்டை இருக்கட்டும். So even in your personal life or in your family life, whatever may be the situation, as Paul says, no one can separate me from the love of God. Same word you also should say. அப்படியே நாம் எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணலாம். Can we all stand to our feet? We go to pray.